நம்ம சவுத் இந்தியால ஸ்பெஷலி தமிழ்நாடு அண்ட் கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இந்தியன் பிளாக் பெப்பர் சிக்கன் எப்படின்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஸ்கின்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுருங்க. அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பா நல்லெண்ணெயில மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அஞ்சலி நல்லெண்ணெய். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தாராளமா அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் பவுடர், சீரக பொடி, தனியா பவுடர். ஜஸ்ட் இந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கன்ல பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். அதிக அளவுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும். சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துடும். ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 to 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்ல சிக்கன்ல கோட் ஆகும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஸ்பைசி, ஜூசி அண்ட் ஃபிளேவர்ஃபுல்லான இந்தியன் பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி.